ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அல்ஹம்துலில்லாஹ் லைலத்துல் கத்ர் ஸ்பெஷல் ரெசிபி நான் செஞ்சு காமிக்கிறேன். தம் சேமியா. ஸோ மோஸ்ட்லாக உருது முஸ்லீம்ஸில் எங்கள் அம்மாவும் செய்கிற டிஷ்ஷை தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு சேமியா 450 கிராம் சேமியா ரோஸ்ட் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக ப்ரௌனிஷாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து 1 லிட்டர் மில்க் வந்து நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு பேனில் வந்து நம்ம பட்டர் ஆர் கீ நல்லா ஆட் பண்ணிவிட்டு பட்டர் லவங்க எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொதிக்க வச்ச பால் வந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு பால் நல்லா பாயில் ஆகும்போது சேமியாவை நம்ம ஆட் பண்ணுறோம். அதில் ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டு சேமியா நல்லா வேக விடணும். ஸோ ஒரு சைடில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கீழே நம்ம ரோஸ்ட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சேமியா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சுகர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சுகர் ப்ளஸ் மில்க் மேட் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப இனிப்பு பிடிக்காது. ஸோ அதனால் மீடியமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபுட் கலர் ப்ளஸ் கேசரி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ அட் லாஸ்ட் வந்து ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சா சூப்பரான வந்து தம் சேமியா ரெடி ஆயிரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான தம் சேமியா ரெடி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.